தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் மற்றவர்களை தன்மையப்படுத்தக்கூடிய என் மனதிற்கினிய சிம்மராசியர்களே, எப்படி இருக்க போது இந்த ராகு கேது பயிற்சி? என்ன மேடம், நான்லாம் இதை நம்புற ஆளே கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். இப்போ என்னமோ அஷ்டமத்தில் சனின்னு சொல்கிறாங்க, தலைக்கு மேலே கேது வரப்போதான், எய்த்தாப்புல ராகு வரப்போதான். இது வரைக்கும் குரு தான் பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறதால குரு தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. கேது ஏதாவது ஆகிடும். அதெல்லாம் ஒன்றுமே ஆக போகிறது. நான் சொல்கிற மாதிரி இருக்கிற ராசிகளே சூப்பராக இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி மட்டும்தான். எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க எந்த கிரகமும் எதுவும் பண்ணாது. ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனை யாராவது ஷேக் பண்ண முடியுமா? முடியாது. இல்லை, சிம்மராசிக்காரங்களாம் ஸ்ட்ராங்கான உங்களை போய் யாராவது ஷேக் பண்ணிட முடியுமா? உலகத்துக்கே லைட்டு கொடுக்குற ஆளே நீங்கள் தான். உங்களை போய் ஏதாவது பண்ண முடியுமா? என்ன முடியாது. இருந்தாலும் ஒரு 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 அலாட்டுக்கு, ஒரு அவேர்னஸுக்கு, ஒரு விழிப்புணர்வுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இதெல்லாம் பண்ண போது இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மழை வரப்போதுன்னு தெரிஞ்சு நம்ம கூட எடுத்து போகிறது எவ்வளவு கவனமான விஷயமோ அதே அளவுக்கு கவனம் ஒரு பயிற்சி நடக்கும்போது இந்த மாதிரியான பலாபலங்கள்லாம் கிடைக்க போதுன்னு பார்த்துட்டு அதற்கு நம்ம மென்டலாக ரெடி ஆகிறது, அவ்வளோதான். அதுக்காண்டி தான் எல்லா ஜோதிடர்களும் பயிற்சி பலனாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமாக இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஒரு துளி நஞ்சு கலந்தால் என்ன ஆகும்? அந்த ஃபுல்லாக பாத்திரமும் பாலும் கெட்டு போயிடும் இல்லையா? அது எவ்வளோ நல்ல பாதாம் பாலாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்தா பாலாக இருந்தாலும் சரி, ஒரு துளி நஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? பாலுடைய தன்மை திரிந்து விடும். அதே இருட்டாக இருக்கக்கூடிய ரூமில் ஒரு துளி வெளிச்சம் என்ன பண்ணும்? அந்த அறையவே வெளிச்சமாக்கிவிடும். அந்த மாதிரி குருவினுடைய அந்த ஒற்றை 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய அந்த அமர்வு அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய துணை தடைகளும் தவிடுபடியாக்க போகுது. ஸோ சிம்மராசிக்காரங்க கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எப்பயுமே சேட்டை பண்ணிருக்க பிள்ளையை டீச்சர் பார்த்தாங்கன்னா என்ன பண்ண, அந்த பிள்ளை சேட்டை பண்ணுமா? படாது இல்லை. அந்த மாதிரி மிஸ்டர் ராகு அப்படியே குரு உட்காந்து என்ன பண்ண போகிறார்? டேரெக்டாக 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது ராகுவால் வரக்கூடிய அல்லல்கள் அப்படின்றது பெருசாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பயமுறுத்தக்கூடிய தன்மையிலே இல்லை. அதனால் கவலைலாம் பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தலைக்கு மேல் கேது அமரும்போது ஒரு 3 விதமான நிகழ்வுகள் நடக்கலாம். இது ஒரு அனுமானம் தான். எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு அனுமானம். என்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னா, நிறைய ஆழ்ந்து யோசிக்கும் போது நம்ம அடுத்தவங்களோட இருந்து கொஞ்சம் விடுபட்டு வரலாம். ரொம்பலாம் சமுதாயத்தோட மிங்கிள் ஆகாமல் அப்படியே தனியாக உட்காந்து நான் யார், இந்த ஒளி தத்துவம் என்ன, இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த ஞானம் என்ன. கேதுவே ஞானக்காரகன் தானே. அவன் தலைக்கு மேலே உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். உலகம், மாயை, ஞானம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசாக ஜோசிய வீடியோவாக பார்க்குறது, ஹீலிங் எனர்ஜியாக ரிசீவ் பண்ணுறது, குலதெய்வ அருளை பற்றி கேட்டல் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு மாதிரியான ஒரு பிரபஞ்சத்துடைய தன்மைக்குள் தன்னை ஆட்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்குள் தலைக்கு மேல் கேது இருக்கும்போது போய் விடுவார்கள். இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, சில தடைகள், சில தாமதங்கள், சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி மென்டலாக ஸ்ட்ரெஸ் பண்ணும். கேது எப்பயுமே அப்படின்னா ஃபிசிக்கலாலாம் அடிக்க மாட்டாருங்க, பொருளெல்லாம் அடிக்க மாட்டார், வேறு லெவலில் அடிப்பார், மனசை தான் அடிப்பார். சிம்மராசிக்காரங்களை எதுலேயுமே ஷேக் பண்ண முடியாது. என்ன, அதனால் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். வேலை அப்படின்ற இடத்துல மட்டும்தான் சிம்மராசிக்காரங்களை ஏதோ ஒன்று ஷேக் பண்ணுவேன்னா, அவங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்லாம் இருப்பாங்க. அதில் ஏதாவது கை வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு கோவம் வருமே தவிர, இவன் 1000 கோடி வாங்கினா என்ன, அடுத்தவன் 2000 கோடி வாங்கினா என்ன, நான் உழைச்சாதான் எனக்கு காசுன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசிக்காரங்க. இந்த தடவை தலைக்கு மேலே கேது உட்காந்து போது என்னென்னா மைக்ரோவாக யோசிக்க போகிறீங்க. ஏன்னா குருவினுடைய பார்வையை திட்டமிடல்ன்ற இடத்த இயங்கும் போது, வெகுஜன தொடர்புன்ற இடத்துல இயங்கும் போது ரொம்ப இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நுண்ணியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா, பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் என்ன? சமூக தொடர்பு. இது வரைக்கும் இல்லாமல் நிறைய சமூகத்தோடு ஒரு தொடர்பு கொள்ளுதல், சமூகத்தோடு ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது, சமூகத்தோடு நீங்கள் இயங்கி இருத்தல், இதெல்லாம் நடக்க போகிறது. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் கலத்திரஸ்தானம். ஸோ கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தில் ராகு அமர்தல் அப்படின்றதே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையான அமைப்பில் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி 7ஆம் இடம் சொல்கிறது பார்ட்னர்ஷிப். இந்த சூப்பரான பார்ட்னர்ஷிப் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இடம் மிகச்சிறந்த அமைப்பில் இயங்க போகுது. நான் சொன்ன மாதிரி உயிர்காரகத்துவம் அடிவாங்கும், ஏனால் பொருள்காரகத்துவம் இயங்கும். பொருள்காரகத்துவம் இயங்கும் போது உயிர்காரகத்துவம் அங்கே லேசாக அப்படியே நம்மளே அல்லல்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு பொருள்காரகத்துவம் நிறைய இயங்குது குருவுடைய தன்மையால். அப்போ உயிர்காரகத்துவத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்காரகத்துவம் சொல்லக்கூடிய
உங்களை பற்றிய ஒரு கவலை, உங்கள் மனைவியிடம் பேசுகிற வார்த்தையில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்க தேவையில்லாமல் நம்மளா மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. நீங்கள் இப்படி இருக்கலாமா? சிம்மராசிக்காரங்களாம் அப்படி இருந்தால் எங்களால் தாங்கவே முடியாது. எல்லாரை விட ஒரு பாக்கியம் என்னென்னா, அஷ்டமத்தில் போய் சனி அமர்ந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்க போகிறதே இல்லை. ஏன்னா சனி நல்லதை கொடுக்கக்கூடிய பிளானட்டே இல்லைங்க. அவர் போய் மறைவு ஸ்தானத்தில் அமர்தல்ன்றது நல்லது தானே. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ராஜயோகம் தான் கிடைக்க போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். நிறைய மெடிடேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. வேலையை நீங்கள் இறங்கி விட்டீர்கள், ஆனால் இந்த பக்கம் வரக்கூடிய அமைப்பு இயங்க போகிறதில்லை. அப்போ வேலையை கொடுத்தே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாரு. 11ஆம் இடத்தில் லாபத்தில் உட்காந்து, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உட்காந்து 10ல் குரு பதவி பறி போகும். நிறைய வேலையில் கை வச்சார், வேலை இழப்பு கொடுத்தாரு. ஏண்டா இந்த வேலைக்கு வரும்ன்ற மாதிரி உங்களை போட்டு இது பண்ணார். வந்துட்டு இந்த வருமானத்தில் கையை வச்சார், எல்லா வேலையும் பண்ணார். ஆனால் இந்த 11ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறார். அப்போ என்ன கிடைக்க போகுது? சிம்மராசிக்காரர்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது. இந்த தடவை செய்கிற தொழிலில் ஒரு சந்தோஷமும், செய்கிற தொழிலில் ஒரு நிம்மதியும், அதன் மூலமாக ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கிறது. இதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கான ஒரு பொது பலன். இப்போது நீங்கள் ஒரு படிக்கிற சிம்மராசி குழந்தையாக இருந்தீர்களே, ஆனால் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் தேவையில்லாமல் எங்கேயோ மனசு அலைப்பாய விடுறது, எதையாவது பற்றி ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது. நான் நல்லா தானே படிக்கிறேன், ஏன் எனக்கு மார்க் வர மாட்டேதுன்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. தயவு செஞ்சு படிக்கிற சிம்மராசி குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்மாக்களாக இருந்தால் பிள்ளைங்க ஒன்றும் ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் எழுத போகிறது இல்லை. அதனால் ஒரு வருஷம் விட்டுருங்க. மிஸ்டர் கேது பயங்கரமான லீலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் நீ ஏன் இவ்வளோ மார்க் வாங்கலை, ஏன் நீ மேக்ஸில் 1 மார்க் போச்சு 2 மார்க் போச்சுன்னா கேட்காதீங்க. சிந்தனை அப்படின்ற இடத்துல மட்டும் கவனமாக இருங்கள். 10 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது, 10 வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய சிம்மராசி ஆட்களாக இருந்ததுனால மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு இயங்க போகுது. திட்டமிடல் மேம்பட போகிறது. அதன் மூலமாக ஒரு ப்ரமோஷன், அதன் மூலமாக ஒரு இன்க்ரிமெண்ட், அதன் மூலமாக ஒரு கௌரவம், சூப்பர்வைசர் லெவலில் இருந்தவங்க திடீர்னு சுப்பீரியர் லெவலில் போகிறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு 35 வயதுலேருந்து 55 வயது சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது. வேலை அப்படின்ற இடத்துல நீங்கள் எதிர்பாராத அமைப்பு, எதிர்பாராத இன்க்ரிமெண்ட்டோடு கொடுப்பதற்கு ராகு தயாராக இருக்கிறார். நீங்களாக போட்டு உங்களை குழப்பிக்கிட்டாலே ஒழிய எந்த கிரகமும் உங்களை மோசம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. தேவையில்லாத மன சஞ்சலில் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து விடுங்கள். உறவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மனைவியிடம் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள். நம்ம வீட்டுக்காரங்க தான் அங்கே அழகாக சொல்லுவாங்க, பரத்தியார் சிரிக்க தான் சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்கிற பேச கேட்டுட்டு இருந்தால் என் ஸ்பௌஸ் இப்போ என்ன கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் லைட்டாக எட்டி பார்ப்போம். சும்மாங்க இதெல்லாம் ஒரு 2 மாதம் தான், 2 வருஷம் தான். பயிற்சி பலன்கள் அதோட வேலையை செஞ்சுட்டு போவோம். ஒவ்வொன்றும் தானே ஒவ்வொரு அனுபவம். அதனால் இந்த காலகட்டத்தில் மனைவியை புரிந்து கொள்வதும் கணவனை புரிந்து கொள்வதும் தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். தேவையில்லாத எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் உங்களுடைய XYZலாம் உங்களை எட்டி பார்ப்பாங்க. கவனமாக இருந்துட்டிங்கன்னா வீட்டில் உருட்டை கட்டி அடி வாங்க மாட்டீங்க. இந்த வயது ஒத்தவர்கள் அதில் கவனம் கவனம் கவனம். நீங்கள் ஒரு 50 வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்கள், மிகச்சிறந்த யோகம் காத்திருக்கிறது. தொழில் முனைவராக ஆக போகிறீங்க. போதும் வேலை பார்த்தது, இனிமேல் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கும்னு சொல்லிட்டு தொழிலை தொடங்க போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. நிறைய சர்வீஸ் ஓரியன்டாக மனசு போகுது. நிறைய கோவில்களுக்கு தானம் கொடுத்தல், கோவில்கள் மூலமாக ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுதல், அப்படி மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக போய் இயங்க போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. குலதெய்வம் அவங்க பக்கத்தில் நின்று பேச போதுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வயது ஒத்தனவர்களுக்கு. ஓகே, நான் என்ன வழிபாடு செய்யலாம் எல்லாம் சொல்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வாங்க. அது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. இந்த இத்தனை மாதத்தில் 1 மாதம் கிடைக்காதா? போயிட்டு அந்த நிலவோடு உங்களை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். நிறையா காலங்காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து கொஞ்சம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பிரபஞ்சத்தோடு நீங்கள் இயங்கி கொண்டே இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய வழிபாடு இருக்குது. அதோடு சேர்த்து ஆஞ்சநேயரை பிடித்துக் கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா கேட்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு, அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைய காத்திருக்கிறது.